அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் இன்சால்வென்சி திவால்னு சொல்லுவோம் தமிழில். பேங்க்ரப்ட் அப்படின்னா திவால் ஆனவர் அப்படின்னு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்சால்வென்சின்னு சொல்கிற வேர்டு அந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒருத்தரை சொல்லுவோம். எல்லாரும் அதாவது அந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் இன்சால்வெண்ட். ஆனால் பேங்க்ரப்ட்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, கோர்ட் யாரை அட்ஜுடிகேட் பண்ணி இவங்க பேங்க்ரப்ட் அப்படின்னு ஆர்டர் பண்ணுதோ அவங்க மட்டும்தான் பேங்க்ரப்ட். பேங்க்ரப்சி அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டருக்கு அப்புறமா வர்றது பேங்க்ரப்சி. கோர்ட் ஆர்டர் இல்லாமல் நார்மலாக நம்ம ஜென்ரல் டேர்மில் சொல்கிறது தான் இன்சால்வென்சி. அதாவது திவால் அப்படின்னா என்னென்னா, ஒரு கடன் இருக்குது, கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் இன்சால்வென்சி திவால்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்சால்வென்சியை முன்னாடி பிரசிடென்சி டவுன்ஸ் இன்சால்வென்சி ஆக்ட், ப்ராவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்னு சொல்லி 2 ஆக்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் இருந்தது. அந்த 2 ஆக்ட் படி தான் நம்ம இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கோர்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் அங்கே தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஆனால் இப்போது இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு கொண்டு வந்ததுக்கப்புறம் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அண்ட் NCLT இந்த 2 ட்ரிபியூனலில் மட்டும்தான் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. மற்ற கோர்ட்ஸில் இதை ஃபைல் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் இன்சால்வென்சிங்கிறது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அல்லது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இண்டிவிஜுவல் இன்சால்வென்சி அப்ளிகபிள். இல்லாமல் நமக்கு கார்ப்பரேட் இன்சால்வென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. கார்ப்பரேட் இன்சால்வென்சினா என்னென்னா, கம்பெனியோட கம்பெனி திவால் ஆகிறது. ஸோ கம்பெனி ஒரு நிறுவனம், கம்பெனினா அது கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை LLPயாகவும் இருக்கலாம். LLPனா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இருக்கிறத முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருக்கும்போது வைண்டிங் அப்போ நம்ம ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். ஆனால் ஒரு தனி கோர்ட் ட்ரிபியூனல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாம் IBC படி NCLTயில் ஃபைல் பண்ண முடியும். அப்புறம் இந்த IBC ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ், நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. அந்த எல்லா சட்டத்தையும் ஒன்றா ஒருங்கிணைத்து ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரே சட்ட திருத்தமாக கொண்டு வந்து இந்த ஆக்ட் ஒரு கன்சாலிடேட்டட் ஆக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பவுண்ட் மேனர். இந்த கார்ப்பரேட் பர்சன்ஸோட இன்சால்வென்சியாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் இன்சால்வென்சியாக இருக்கட்டும், ஒரு டைம் குறிப்பிட்டு அந்த கால நிர்ணயம் செஞ்சு அந்த கால வரையறைக்குள்ளே இதை முடிக்கிறது தான் அந்த ஆக்டோட ஒரு சாராம்சம். அதுக்கப்புறம் இந்த கோடில் அதோட ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IBBIன்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு ஒரு ஸ்டாச்சுட்டரி கிரியேஷன். அந்த போர்டுக்கு கீழே தான் IBBAனா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. அந்த போர்டு கீழே IPA அப்படின்னு சொல்லி அமைப்புகள் இருக்குது. எப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும், ஒரு உதாரணத்துக்கு அட்வொகேட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டோன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே நாம் ஒவ்வொரு அட்வொகேட்ஸ்க்கும் அசோசியேஷன் தனியாக, பார் அசோசியேஷன் தனியாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இன்சால்வென்சி ப்ரொஃபஷனலுக்கு இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்சால்வென்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி IBBA இருக்குது.
ஸோ இந்த அமைப்பு இதுதான் இவங்கெல்லாம் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்கில் ரெகுலேட்டர்ஸாக இருக்காங்க. ஐபிபிஐயில் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்டிட்டிஸ், இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர்ஸ், ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் ஆர்கனைசேஷன்ஸ். இது எல்லாருமே இவங்க எல்லாருமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் அட்ஜுடிகேட்டர், நம்ம அட்ஜுடிகேட்டர்னு பார்த்தோம்னா கோர்ட்டு எப்படி நம்ம நீதிமன்றங்கள் இருக்கோ அது மாதிரி இந்த ஐபிசியோட அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ரெண்டு. ஒன்று வந்து நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், இன்னொன்று டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல், என்சிஎல்டி அண்ட் டிஆர்டி. ஸோ என்சிஎல்டி கார்ப்பரேட் என்டிட்டிஸ்க்கு, அதாவது கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பிக்கு மட்டும் என்சிஎல்டி அப்ளிகபிள். நான் கார்ப்பரேட் என்டிட்டிஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் தான் அப்ளிகபிள். இது எல்லாமே சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த டிஆர்டி இண்டிவிஜுவல் இன்சால்வன்சிங்கிறது இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இன்னும் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கலை. பட் என்சிஎல்டியில் கார்ப்பரேட் இன்சால்வன்சி, கார்ப்பரேட் ரெசல்யூஷன் ப்ராசஸ், இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், லிக்விடேஷன், வாலண்டரி லிக்விடேஷன், இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஐபிபிஐ அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு ஆஃப் இந்தியாவுக்கு கீழே நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னோம். அவங்க யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ். இது எப்படி வந்து டாக்டர், அட்வொகேட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும், அது மாதிரி இது ஒரு நியூலி எமர்ஜ்டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐபிசி வர்றதுக்கு முன்னாடி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் யார் அப்படின்னா, ஓஎல்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாம். கம்பெனிஸ் ஆக்டில் அஃபிஷியல் லிக்விடேட்டர் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அஃபிஷியல் லிக்விடேட்டருக்கும் இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லிக்விடேட்டருங்கிறவங்க ஒவ்வொரு ஹைகோர்ட்லேயும் அட்டாச் ஆகியிருப்பாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப், ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மாதிரி. அவங்க எந்த கேசஸாக இருந்தாலும் அந்த ஓஎல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமை இப்போது ஐபிசிக்கு அப்புறம் மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னா, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அந்த ஓஎல் சிஸ்டமில். அதாவது நிறைய பேக்லாக், பெண்டன்சி ஆஃப் கேசஸ், ஒரே ஆஃபீஸே எல்லா கேசஸையும் ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு நேர பற்றாக்குறை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போது தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. எஃபிஷியண்ட்டான அந்த தகுதி உடைய இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொரு கேஸுக்கும் எப்படி ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில், ஒரு கமிஷனர், அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலும் ஒவ்வொரு கேஸ் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு கேஸில் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணால் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல். அவர் லிக்விடேட்டராக இருக்கலாம், அவர் தான் ஆர்பியாக இருக்கலாம், ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அவரே ஐஆர்பியா, இன்சால்வன்சி ரெசல்யூஷன், ஐஆர்பின்னா இன்டரிம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். அப்படி ஐஆர்பியாவோ ஆர்பியாவோ லிக்விடேட்டராகவும் வேறு ரோல் கூட ப்ளே பண்ணலாம். எந்த ஸ்டேஜில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த நேமில். இதே இண்டிவிஜுவல் இன்சால்வன்சியில் அவங்களையே பேங்க்ரப்சி ட்ரஸ்டியாகவும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓஎல் எப்படி இருந்தாரோ முன்னாடி ஓஎல் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இப்போ இருக்கிற ஐபிஸ். ஒவ்வொரு ஐபிக்கும் அது மாதிரி அவங்களுக்கான தகுதிகள் எல்லாத்தையும் பார்த்து தான் இதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். தென் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னா யாருன்னா, நமக்கு எப்படி அட்வொகேட்ஸ்க்கு ஒரு பார் அசோசியேஷன் இருக்கும் அந்த மாதிரி அசோசியேஷன் மாதிரி இவங்க வந்துட்டு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ்ன்னு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 3
ஐபிஎஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஐசிஏஐ ஐசிஏஐயோட, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட இன்சால்வன்சி ஏஜென்சி, அதாவது ட்ரிபிள் ஐபின்னு சொல்லுவாங்க. அது ட்ரிபிள் ஐபிஏ, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப் ஐசிஏ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஎஸ்ஐ நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, ஐசிஎஸ்ஐ. அவங்க ஒரு ஐபிஏ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஐசிஎஸ்ஐ ஐஐபி, அந்த அவங்களும் வந்துட்டு ஐபிஏவாக ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்குது, அவங்களும் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இந்தியா, அவங்களும் வந்து ஒரு ஐபிஏ வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 ஐபிஏஸும் ஒன்றா சேர்ந்தும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் ஒர்க் என்னென்னா ஐபிஎஸ்ஸோட ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அவங்கள ஃபஸ்ட்டு லெவல் ரெகுலேட்டராக இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ். இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிங்கிறது எப்படி, நமக்கு ஒரு டேட்டா ரூம் மாதிரி, எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இதுக்கு தேவையான எல்லா குரூஷியல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டேட்டா ரூம் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் தான் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ். அவங்க அதுக்கு தனி, ஒவ்வொருத்துக்கும் தனி குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ப்ரிஸ்கிரைப் பண்ண குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிபிஐ கீழே இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கலெக்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, பார்ட்டிஸ் அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸை நடத்துறதுக்கு அதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நாம் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்டிட்டிஸ், எப்படி ஒரு லா ஃபார்ம்னு சொல்கிறோமோ, ஒரு சிஏ ஃபார்ம்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்டிட்டிஸுங்கிறது ஒரு லா ஃபார்ம் மாதிரி, ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸோட ஃபார்ம் மாதிரி. அவங்க கம்பெனியாகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம், எல்எல்பியாக இருக்கலாம். பட் அவங்க அந்த என்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அவங்களோட டேர்ன் ஓவர் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்டிட்டிஸில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸாக, ரெஜிஸ்டர்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும். நான் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆர்கனைசேஷன்ஸ். ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆர்கனைசேஷனாக என்னென்னா, அவங்க வந்துட்டு ஐபிபிஏயில் ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க எதுக்காக அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் தான் வந்து ரெஜிஸ்டர்டு வேல்யூவருக்கான கோட் ஆஃப் எத்திக்ஸு, ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ரெகுலேட் பண்ணுற ஃபஸ்ட் லெவல் ரெகுலேட்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்ஸ். ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்ஸ்னால் யாருன்னா, மோஸ்ட்லி நம்ம இந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த வேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த தான் மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபைல் டாக்குமெண்டேஷன். அந்த வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி தான் ரெசல்யூஷனே நடக்கும். அதுக்கு என்ன ஐபிசி படி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஐஆர்பி அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார், 2 சிஓசி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அண்ட் ஆர்ஓஸ் 2 ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். 2 ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஐபிபிஏ கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்டர்டு வேல்யூவர்ஸாக கொடுக்கணும். இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
யார் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக ஆக முடியும் அப்படின்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்சால்வன்சி எக்ஸாமினேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கிடையாது, அதனால் நம்ம அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆர் அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு லிமிட்டெட் பீரியட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க எந்த எக்ஸாமும் எழுத வேண்டாம், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஐபிசி அந்த டைமில் 15 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு. பட் இப்போது அந்த லிமிட்டெட் பீரியட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதையும் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறது இந்த ரெண்டு நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். அதில் யாரெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அட்வொகேட்ஸ் இவங்க லிமிட்டட் இன்சால்வன்சி எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆக முடியும். லிமிட்டட் இன்சால்வன்சி எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஐபிபிஐ போர்டு, அதாவது இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் அதுக்கப்புறம் இவங்க இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஆக முடியும். இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அட்வொகேட்ஸ் இவங்க இல்லாமல் ஒரு நார்மல் பேச்சுலர் டிகிரி வச்சுருந்தாலும் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த லிமிட்டட் இன்சால்வன்சி எக்ஸாமினேஷனை எழுத முடியும். அவங்க அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு யார் ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு வேல்யூவேஷன் எக்ஸாம்னு சொல்லி ஐபிபிஐயில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமை யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் ஆகலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேல்யூவேஷன் எக்ஸாமை யார் எழுதலாம் அப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படித்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கிறவங்க பண்ண முடியும். இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு அதில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இருக்க முடியும். எல்லா பேச்சுலர் டிகிரியும் கிடையாது, இதுக்குன்ட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த ரெஜிஸ்டர்டு பண்ண முடியும். அண்ட் நாம் நெக்ஸ்ட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் பார்க்கலாம். ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 2 அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஒன்று என்சிஎல்டி, இன்னொன்று டிஆர்டி. என்சிஎல்டியில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் லிமிட்டெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அவங்க அந்த கார்ப்பரேட் என்டிட்டிஸை மட்டும் அதோட இன்சால்வன்சியை மட்டும் டீல் பண்ணுறாங்க. இன்கேஸ் என்சிஎல்டியில் ஆர்டருக்கு மேலே அப்பீல் போகணுன்னா என்சிஎல்ஏடிக்கு போகலாம். என்சிஎல்டிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. அது மாதிரி என்சிஎல்ஏடிங்கிறது டெல்லியில் மட்டும்தான் இருக்குது, அப்பலட் போர்டு. ஸோ இப்போது என்சிஎல்டிக்கு மேலே அப்பீல் போகிறதா இருந்தால் என்சிஎல்ஏடியில் தான் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்பீல் போகிறதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப் கன்சர்ன் இவங்களோட இன்சால்வன்சி ப்ராசஸ்ஸு, பேங்க்ரப்சி ப்ராசஸ்ஸை டிஆர்டி மட்டும்தான் டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. டிஆர்டிலேருந்து ஏதாவது அப்பீல் போகிறதா இருந்தால் டிஆர்ஏடியில் ஃபைல் பண்ணலாம். டிஆர்ஏடிக்கு அப்புறமா அப்பீல் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும். ஹைகோர்ட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இல்லை. ஆனாலும் எப்போல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதோ அப்போது நம்ம 226 கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது ஆர்டிகல் 226 இன்வோக் பண்ண முடியும். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் நாம் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மட்டும் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். மற்றபடி ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இப்போது ஐபிசியை 3 டிவைட் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், சிஐஆர்பி அண்ட் லிக்விடேஷன், அதுக்கப்புறம் வாலண்ட்ரி லிக்விடேஷன் அண்ட் தென் ஃபைனலாக பேங்க்ரப்சி, இண்டிவிஜுவல் பேங்க்ரப்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 டிவிஷன் கீழே என்ன இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம்.
ஸோ இந்த கீ ஸ்டெப்ஸு பேங்க்ரப்சி ஐபிசியில் ஒரு கீ ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த சுழற்சி முறை தான், இந்த இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெட்டாரோ கிரெடிட்டாரோ ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்சிஎல்டியில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் இன்ட்ரிம் ஐஆர்பி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐஆர்பி வந்து ஒரு சிஓசியை கன்ஸ்டியூட் பண்ணுவார். அதாவது கிரெடிட்டார்ஸ் ஆஃப் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் பிளான். ஸோ இந்த ரெசல்யூஷன் பிளானை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து சிஓசி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்சிஎல்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இப்போது நிறைய ரூலிங் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் சிஓசி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணி ஓட் பண்ணி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா என்சிஎல்டி ஹேஸ் டு அப்ரூவ் இட். அதை அதோட இன்டெப்த்தாக போய் எதையும் மாற்ற முடியாது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூலிங்ஸ் இருக்குது. ஸோ என்சிஎல்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசல்யூஷன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா லிக்விடேஷன் பிளான் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களோட அசட்ஸ் எல்லாத்தையும் கம்பெனியோட கார்ப்பரேட் டெட்டாரோட அசட்ஸை சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கிரெடிட்டர்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் அந்த இருக்கும் எல்லா இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்லேயும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சில பார்ட்டிஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சிடிஓசிஎஃப்சி சிஓசி இந்த டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிடினா யாருன்னா கார்ப்பரேட் டெட்டார்னா யாருன்னா ஹூ ஓஸ் மணி டு த கிரெடிட்டார். இப்போது கிரெடிட்டார்ஸ்க்கு வந்துட்டு யார் பணம் தரணுமோ அந்த கம்பெனியை தான் கார்ப்பரேட் டெட்டார்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஓசினா யாருன்னா ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். நம்ம கார்ப்பரேட் டெட்டார் கம்பெனிக்கு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்னா யார் அப்படின்னா யார் பணம் கொடுக்குறாங்களோ கார்ப்பரேட் டெட்டாருக்கு கடனாவோ ஏதோ ஃபினான்ஷியலாக மணி கொடுக்குறவங்க தான் லெண்டர் தான் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார். இது பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை என்பிஎஃப்சி மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் யார் கொடுத்தாங்களோ அவங்க ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்னு சொல்லுவோம், எஃப்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிஓசின்னா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ். இந்த கிரெடிட்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் முடிவு பண்ணுறது தான் இந்த இன்சால்வன்சி ப்ராசஸ். அது ரிசால்வ் பண்ண போகிறாங்களா இல்லை டிசால்வ் பண்ண போகிறாங்களா கம்பெனியை அப்படிங்கிறது தான். கம்பெனியை ரன்னிங் கன்சர்னாக வச்சு நடத்துகிறதும் முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணால் ஆர்பி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த கம்பெனி கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணி கம்பெனியை ரன் பண்ணுவார். டைரக்டர்ஸ் எல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்படி ரன் பண்ணலாம். இல்லை இது லிக்விடேட் பண்ணுற அளவுக்கு அசட் இல்லை, ரன் பண்ணுற அளவுக்கு அசட் இல்லை அப்படின்னா லிக்விடேட் பண்ணி இருக்கிற அசட்டை சேல் பண்ணி இருக்கிற கிரெடிட்டார்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, பேமெண்ட் ஏதாவது டிஃபால்ட் ஆகிடுச்சு, கார்ப்பரேட் டெட்டார் கமிட் பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட்டர்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, டிமாண்ட் நோட்டீஸ்க்கு டெட்டார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கு வந்து பண்ணுற ஸ்டேஜ் வரும். என்சிஎல்டி வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை ஐஆர்பி அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் சிஓசியை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க, அதாவது கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இந்த சிஓசி வந்து அவங்க தான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ப்பரேட் டெட்டாரோட எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டியில் அவைலபிளாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்சால்வன்சி பிளானு ரெசல்யூஷன் பிளானை அவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் பிளானை வந்து என்சிஎல்டி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. என்சிஎல்டி சிஓசி ஓட் பண்ணி அந்த அப்ரூவ் பண்ண அந்த பிளானை வந்து என்சிஎல்டி அக்செப்ட் பண்ணும். என்சிஎல்டி இன்கேஸ் அந்த ரெசல்யூஷன் பிளானை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா லிக்விடேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக சிஐஆர்பியில் நடக்கிற அந்த ப்ரொசீஜர். அதாவது சிஐஆர்பியில் ஃபஸ்ட்டு என்சிஎல்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம்
பப்ளிகேஷன் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆர்பி வந்து பப்ளிகேஷன் கொடுப்பார். ஐஆர்பி பப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் மற்ற கிரெடிட்டர்ஸும் அவங்களோட கிளைம் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் எடுத்துகிட்டு ஆர்பி வந்து அவரோட அந்த ரெசல்யூஷன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதை வந்து கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஐஆர்பியை ஆர்பியாவும் அக்செப்ட் பண்ணலாம். அதாவது சிஓசிக்கு அந்த பவர் உண்டு. அவங்க ஆர்பியாவும் அப்ரூவ் பண்ணலாம். இல்லை புதுசாக அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா வேறு ஆர்பியாவும் அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்கேஸ் அந்த ரெசல்யூஷன் ப்ரொசீட் ஆகலை அப்படின்னா கம்பெனியை லிக்விடேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஸோ கம்பெனி வந்து ஒரு இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு லிக்விடேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. என்சிஎல்டி ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறமா லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த லிக்விடேட்டர் வந்து என்ன பண்ணுவார், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, கிளைம்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். கடைசியாக அவர் தான் வந்து கம்பெனியை மேனேஜ் பண்ணுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற அசட் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி ஃபைனலாக கம்பெனி லிக்விடேட் ஆனதுக்கப்புறம் என்சிஎல்டியில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோன்னே டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணும் என்சிஎல்டி, அதாவது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட். அதுக்கப்புறம் கம்பெனி கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். அது இல்லாமல் வாலண்டரி லிக்விடேஷன். ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ரொசீஜரை கிரெடிட்டார்ஸோ யாரோ மற்றவங்களோ பண்ணாமல் கம்பெனியை டைரெக்டாக வாலண்டரி லிக்விடேஷன் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு சில கம்பெனி ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சோடனே வாலண்டரியாக அது லிக்விடேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கலாம், அவங்களே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், வாலண்டரியாக நம்மளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களே வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கும் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மெஜாரிட்டி டைரக்டர்ஸ் வந்து ஒரு டிக்ளரேஷன் இதில் ஒரு அஃபிடவிட் மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கு கன்வீன் பண்ணி எல்லாரையும் அதோட மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வித்தின் 4 days அவங்க எடுக்கணும். என்ன ரெசல்யூஷன்னா, இந்த மாதிரி கம்பெனியை நம்ம லிக்விடேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ப்ளஸ் வந்து அதுலேயே லிக்விடேட்டர் யாருங்கிறதையும் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்க முதல்ல மெம்பர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். நெக்ஸ்ட்டு வாலண்டரி லிக்விடேஷன்ஸ் வந்துட்டு கிரெடிட்டார்ஸ் கிட்டேயும் அப்ரூவல் வாங்குவாங்க. பட் ஸ்டில் voluntary liquidation proceedings in respect of company should be deemed to have commenced from the date of passing of resolution. என்னைக்கு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து கமெண்ட்ஸ் ஆனதை இதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணணும்னா ஆர்ஓசிக்கும் ஐபிபிஐக்கும் வித்தின் 7 days அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுலேருந்து 7 நாளுக்குள்ளே அவங்க நோட்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் கம்பெனியை லிக்விடேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த காப்பி ஆஃப் டிக்ளரேஷன் எல்லாத்தையும் அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து எல்லா ஃபுல் அந்த அஃபேர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி wound up. எல்லாமே பண்ணியாச்சு, அசட்டெல்லாம் சேல் பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னொன்னே அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை லிக்விடேட்டர் என்ன பண்ணுவார், அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட, அதாவது என்சிஎல்டி கிட்ட சப்மிட் பண்ணுவார். அவங்க அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசல்யூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வாலண்டரி லிக்விடேஷன். அதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெஷோல்டு லிமிட், ஃபீ ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கலாம். செக்ஷன் 7ல் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீ பார்த்தீங்கன்னா 25,000. அதே மாதிரி ஆப்ரேஷனல் கிரெடிட்டார் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2,000 rupees. அதுக்கப்புறம் இன் அப்ளிகேஷன் ஃபார் கார்ப்பரேட் அப்ளிகண்ட் கூட அவங்களோட சிஐஆர்பி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ண முடியும். அதோட காஸ்ட்டு 25,000 rupees. அதுக்கப்புறம்
இப்போ மினிமம் டிஃபால்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட் டிஃபால்ட் இருந்தால் இந்த ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. நம்ம கோர்ட்லலாம் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஐபிசியோட பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் தான் இந்த மினிமம் டிஃபால்ட் அமௌண்ட். இது வந்து 1 crore rupees. இப்போதைக்கு 1 crore rupees. முன்னாடி இது வந்து 1 lakh rupees தான் இருந்தது. அதாவது March 24th 2020 அது அந்த டேட்டில் 24th March அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 lakh இருந்து 1 crore கவர்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10A, அதாவது March 25th 2020 அந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு இந்த ஐபிசியில் இந்த இனிஷியேட் பண்ணுற அப்ளிகேஷன் இனிஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட்டு. அதாவது 25th மார்ச்லேருந்து வரப்போகிற ஒரு 6 months வரைக்கும் என்ன டிஃபால்ட் ஆனாலும், டிஃபால்ட் கமிட் பண்ணாலும் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. இது எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, இந்த பேண்டமிக் இருக்கிறதுனால ஆல்ரெடி நிறைய சஃபர் ஆகிட்டுருக்காங்க எல்லாரும். ஒர்க்கர்ஸ்லேருந்து, எம்ப்ளாயர்ஸ்லேருந்து, கம்பெனிஸ்லேருந்து எல்லாருமே சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இதில் திரும்பி அட்ஜுடிகேஷன் சொல்லி இவங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் எதுவும் இனிஷியேட் பண்ண வேண்டாங்கிறதுனால எந்த ப்ரொசீடிங்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இப்போது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2021 மார்ச் வரைக்கும், மேக்ஸிமம் 12 months தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா 2021 March 24th வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எந்த அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கிடையில் டிஃபால்ட் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க சலுகை இது. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சியில் 3 ஸ்டேஜ், அதாவது இந்த பேங்க்ரப்சி இண்டிவிஜுவல் பேங்க்ரப்சிலேயே 3 ஸ்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்டு இண்டிவிஜுவல் இன்சால்வன்சி, அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது டெட்டார், அந்த கடனாளி வந்து 60,000 ரூபாய்க்கு மேலே அவரோட ஆண்டு வருமானம் 60,000 ரூபாய்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அவருக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே சொத்து எதுவும் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 35,000 ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை இனிஷியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட கொடுப்பாங்க. அது அப்ளிகண்ட், அதாவது டெட்டார் டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஆர்பி கிட்ட கொடுத்து ஆர்பி மூலமாக கூட இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அதாவது ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். அவங்க அதே இருக்கிற ஆர்பியை நம்ம ப்ரப்போஸ் பண்ண ஆர்பியை அவர் கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா புது ஆர்பி கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை ஆர்பி எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷனை அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி அட்மிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கிரெடிட்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த குவாலிஃபையிங் டெட்டை டிஸ்சார்ஜ் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்சால்வன்சி ப்ராசஸ். இண்டிவிஜுவல் இன்சால்வன்சி அப்படின்னா கம்பெனி இன்சால்வன்சி மாதிரியே இதுலேயும் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரிம் மொரட்டோரியம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்டு. இதை டிஆர்டி வந்து அட்மிட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அட்மிட் பண்ணால் மொரட்டோரியம் ஆர்டர் ஆகும், இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆர்பியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்பி வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுப்பாரு, கிளைம்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுவார். மற்ற கிரெடிட்டர்ஸும் பப்ளிக் நோட்டீஸ் பார்த்துட்டு கிளைம்ஸை ஆர்பி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு
லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸை அவர் ரெடி பண்ணுவார், ப்ரிப்பேர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பிளானை டெட்டார் வந்து ரெடி பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் எக்ஸாமின் பண்ணிவிட்டு கிரெடிட்டர்ஸ் எல்லாரையும் சம்மன் பண்ணி மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுவார். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆர்டர் ஃபைனலாக பாஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்சார்ஜ் ஆர்டர் பாஸ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸோட ஸ்டெப்ஸ் என்ன, எந்தெந்த ஸ்டேஜில் பேங்க்ரப்சி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகும்னா, ஒன்று அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இந்த பேங்க்ரப்சி ரெசல்யூஷனை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க்ரப்சி ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஆர்பி ஆத்தரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவரே சஜஸ்ட் பண்ணுறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா பேங்க்ரப்சி ஆகும். இல்லை அந்த ரெசல்யூஷன் பிளான் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை, கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இதில் பேங்க்ரப்சி ஆர்டர் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் அப்படின்னா பேங்க்ரப்சி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரி மொரட்டேரியம், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பேங்க்ரப்சி ட்ரஸ்டி, அதே சேம் ஆர்பிஓ இல்லை வேறு ஆர்பிஓ பேங்க்ரப்சி ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. பேங்க்ரப்சி ஆர்டர் இஸ் வேலிட் அன்டில் டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் பப்ளிக் நோட்டீஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து கிளைம்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் சம்மனிங் அண்ட் மீட்டிங் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் மீட் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ்டேட் ஆஃப் பேங்க்ரப்ட் எல்லாம் ஃபைனலாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி டிஸ்சார்ஜ் ஆர்டர் பாஸ் பண்ணும். ஒன்ஸ் ஒருத்தரை பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு சில டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேங்க்ரப்ட் ஒருத்தர் பேங்க்ரப்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா அவரை ட்ரஸ்டியாவோ ரெப்ரசன்டேட்டிவாவோ எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த செட்டில்மெண்ட்டோ எதுக்கும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வெண்ட்டாக அவர் ஆக்ட் பண்ண முடியாது, அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்புறம் எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அவர் ஓட்டு கூட போட முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் அத்தாரிட்டிலையோ எங்கேயுமே எலெக்ஷன்லேயோ அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, எந்த சிட்டிங் போஸ்ட்டோ எதுவுமே அவர் வாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பேங்க்ரப்ட்டுக்கு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமே தவிர அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இது கிடையாது, அட்வைசபிள் கிடையாது. ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுங்கள், அன்னெசரி காஸ்ட் ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணுங்கள். நன்றி. நான் சந்தானலக்ஷ்மி, அட்வொகேட் அண்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல், விசால்வெண்ட் லெக்ஸிஸ், சென்னை. உங்களுக்கு ஐபிசியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.